ராஜலட்சுமி நடந்தத பத்தியே அவங்க புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாட்டுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி பேசுறத கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டை ஆஃப் பண்ணிட்டு ராஜலட்சுமிய திட்டுறாரு. என்னைய வச்சுக்கிட்டு அண்டர்வேர் துவைக்கிறத பத்தி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பியா? கொஞ்சம் கூட அறிவே இல்லை உனக்கு. அது இல்லங்க. ஏய், அந்த அண்டர்வேர் எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட துவைக்க கொடுத்த? சும்மா தேவையில்லாம வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு. சரி, அறிவு கெட்டு ஏதோ துவைக்க சொல்லிட்ட. அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிருச்சுல்ல, அதோட விட்டு தொலைய வேண்டியதானே. அதெல்லாம் டைனிங் டேபிள்ல பேசுற விஷயமா? அது எல்லாருக்கும் முன்னாடி வச்சு என் மானத்தை வாங்கிட்டியே. நீ எதுவும் பேசாத, அமைதியா இருந்தா மாத்திரமே போதும். ராஜலட்சுமி ரேவதிக்கு போன் பண்றாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. ரேவதி டைனிங் டேபிள தொடச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன சாப்பாடு பண்ணன்னு கேக்குறாங்க. ரேவதி அவங்க வீட்டுல வச்சத சொல்றாங்க. நீ சாப்பிட்டியாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் மாத்திரை பொண்ணும்ல ரேவதி, அதனால கொஞ்சமா சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. ரேவதி கேக்குறாங்க, என்ன ஆச்சுமா? அதுக்கு ராஜலட்சுமி நடந்த கதைய சொல்றாங்க ரேவதி கிட்ட. விஷயத்தை கேள்விப்பட்ட ரேவதி அவங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க. தங்கராசு யாரு கூட பேசுறேன்னு கேக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா கிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். நான் நம்ப மாட்டேன், காட்டு ரேவதின்னு போனை காட்ட சொல்றாரு தங்கராசு. போனை காட்டுறாங்க ரேவதி. என்னங்க, நம்பர் ஏதாவது செக் பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அத்தைய பத்தி தங்கராசு விசாரிக்கிறாரு. ரேவதி நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ரேவதி மலருக்கு போன் பண்ணி விசாரிக்கிறாங்க. மலரு பேசிட்டு போனை வைக்கிறாங்க. ராஜலட்சுமி பக்கத்துல போய் நிக்கிறாங்க. ராஜலட்சுமிய பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றாங்க வீட்டுக்குள்ள. பாக்யராஜ் உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, என் கூட வேலை பார்த்த கல்யாண சுந்தரம் உனக்கு தெரியும்ல? தெரியும்பா. அவருக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம் பாக்யராஜ். ராஜலட்சுமி கேக்குறாங்க, என்னாச்சுங்க? சாப்பிடுறப்ப மயங்கி விழுந்துட்டாராம். அவங்க என்னமோ ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியுமா? ராஜலட்சுமி சொல்றாங்க, நல்ல மனுஷங்க. ராஜலட்சுமியோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, நல்ல வியாதி எல்லாம் நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன்னா பார்த்து வருது. பாக்யராஜோட அப்பா சொல்றாரு, நாளைக்கு செக்கப்புக்கு வர சொல்லிரியா? சொல்றேன்ப்பா, உங்களுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்தே சொல்றேன். பாக்யராஜ், அம்மாவுக்கெல்லாம் வேண்டாண்டா, எனக்கு மாத்திரம் சொல்லு போதும். சரிப்பா. ராஜலட்சுமி கேக்குறாங்க, பாக்யராஜ் அப்பாவுக்கு ஒண்ணும் இருக்காது இல்லடா? அம்மா, அப்பாவுக்கு எதுவும் இருக்காது. அப்பா பயப்படுறதுக்காண்டி ஒரு ட்ரிப் செக்அப் பண்ணிடலாம். சரிம்மா, நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரியா? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க சொல்லிட்டு பாக்யராஜ் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நாளை சந்திப்போம்.